ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். தீபாவளி வேலைகள்லாம் எப்படி போயிட்டுருக்கு? இந்த தீபாவளிக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறக்காண்டி நான் கொண்டு வந்திருக்கேன். அதாவது இப்போது ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஹிப் பெல்ட் வித் தாவணி செட்டுன்னு வருது பார்த்தீங்களா? ஸோ இதை வந்து எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணணும் அண்ட் இது என்னென்ன சைஸுக்கு என்னென்ன மாதிரியான வேரியன் ஆகும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் வீடியோ பார்த்துடலாம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து பார்டர் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த பார்டர் என்ன அளவுக்கு நீங்கள் எடுக்கணும்னா நான் சொல்கிறேன். இப்போது இந்த டாப் போர்ஷன் வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுருப்பீங்களா, சும்மா சுற்றி அடித்து வச்சுருப்பீங்களா? இப்போ அந்த டாப் போர்ஷனை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த டாப் போர்ஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போது இதோட சுற்றளவு எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். அதாவது ஒரு சைடு மட்டும் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். இப்போது ஒரு சைடு மட்டும் எனக்கு வந்து 16 இன்ச் இருக்குன்னா 16 + 6 இன்ச் எக்ஸ்ட்ரா வந்து நான் கூட்டிக்கிறேன். அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து 6 இன்ச் எக்ஸ்ட்ரா கூட்டும்போது 22 இன்ச் வருது. சரிங்களா? அதே மாதிரி உங்களோட இடுப்பு சுற்றளவு இருக்குல்ல, அதுலேருந்து 6 இன்ச் மைனஸ் பண்ணிட்டால் கூட உங்களுக்கு வந்து பெல்ட் ரெடி ஆயிரும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். இந்த மாதிரி வந்து 2 மெத்தட் இருக்குது. இந்த பெல்ட்டை வந்து எப்படி கால்குலேட் பண்ணி எடுக்கணும் அப்படிங்கிறது. இப்போது நீங்கள் கால்குலேஷன் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் இருந்தாலும் இன்னொரு வாட்டி எழுதி காட்டுறேன். இப்போது வெயிஸ்ட் வந்து 28 இன்ச் இருக்குன்னா மைனஸ் நான் வந்து ஒரு 5 இல்லை 6 இன்ச்சு நான் கம்மி பண்ணிக்கிறேன். அப்படி உங்களுக்கு வந்து அதான் வேஸ்ட் வந்து ஒரு 28 இன்ச் இருக்குன்னா அதில் மைனஸ் ஒரு 6 இன்ச் பண்ணால் நமக்கு வந்து 22 இன்ச் வந்துடும். அதை தான் வந்து நான் கொஞ்சம் எழுதி காட்டியிருக்கேன். சரிங்களா? இப்போது இந்த ஹிப் பெல்ட் வந்து நம்ம வந்து சென்டர் மார்க் பண்ணிடலாம். இந்த ஹிப் பெல்ட்டில் அது மடித்து அடிச்சுட்டு கூட நீங்கள் சென்டர் மார்க் பண்ணலாம், இல்லை ஸ்டார்டிங்கில் சென்டர் மார்க் பண்ணி கூட நீங்கள் மடித்து அடிக்கலாம். அது உங்களோட இஷ்டம் தான். இப்போது சுற்றி நான் ஃபஸ்ட்டு சென்டர் மார்க் பண்ணிட்டேன்னா இதுக்கப்புறம் இந்த ஹிப் பெல்ட்டில் 6 இன்ச்சு நம்ம கம்மி பண்ணி எடுக்கிறோம்ல, ப்ளஸ் 1 இன்ச்சு மார்ஜின் சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த துப்பட்டாக்காக என்ன பண்ணுறேன்னா சாரி பீஸோட அகலம் வந்து ஒரு 20 இன்ச்சுக்கும் உயரம், அதாவது உயரம் வந்து ஒரு 40-42, அதாவது உங்கள் குழந்தைக்கு எந்த அளவுக்கு உயரத்தில் உங்களுக்கு அந்த தாவணி வந்து பின்னாடி வந்து ஹேங் ஆகும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது 4 வயசு பாப்பாவுக்கு தான் நான் வந்து இந்த பெல்ட்டை ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ அந்த அளவில் தான் நான் எடுத்திருக்கேன். இப்போது லென்த் வந்து அந்த இதோடது வந்து 20 இன்ச்சும் உயரம் வந்து 40 இன்ச்சும் இருக்கிற மாதிரி அந்த சாரி பீஸ் வந்து எடுத்துக்கிட்டேன். இப்போது இந்த சாரீ பீஸோட 4 கார்னரையும் நம்ம எப்படி சாரியில் முந்தி மடித்து அடிப்போமோ அதே மாதிரி 4 கார்னரையும் இது மாதிரி ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு மடித்து அடிச்சிருங்க. நீங்கள் மடித்து அடிச்சுட்டு பின்னாடி லேஸ் கூட அட்டாச் பண்ணலாம், இல்லை ஃபஸ்ட்டே நீங்கள் லேஸ் கூட அட்டாச் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். பைப்பிங் கொடுக்கணுன்னா கூட நீங்கள் அந்த மாதிரி பைப்பிங் கொடுத்துக்கலாம். நான் வந்து சிம்பிளாக இருக்கட்டும், ரொம்ப கிராண்டாக வேணாம் அப்படிங்கிறக்காக நான் வந்து சிம்பிளாகவே இதை வந்து நான் என்ன பண்ணேன்னா 4 சைடும் மடித்து அடிச்சுக்கிறேன். இது வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது அண்ட் இந்த மாதிரி தீபாவளிக்கு நிறைய ஆஃபர் வருதுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஆர்டர் எடுத்து செய்யுங்க. ஏன்னா இப்போது ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஸ்டிச்சிங்கோட இதை மாற்றினா தான் கஸ்டமர் நம்மளுக்கு வருவாங்க. நான் சொல்லிட்டு இருப்போம்னா நம்மளுக்குலாம் கஸ்டமரே வரமாட்டேங்கிறாங்க சிஸ்டர், நான் நல்லா ஸ்டிச் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு. அது என்ன நம்மக்கிட்ட ப்ராப்ளம்னா நம்ம ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறதில்ல. அதான் இப்போது நான் 4 சைடு கார்னரை மடித்து அடிச்சிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா இதுதான் மெயின் ப்ராசஸ். எனக்கு வந்து லைட்டாக கோல்டு பிடிச்சிச்சு, அதனால் கொஞ்சம் வாய்ஸில் அப்படி இப்படி இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணணுன்னா நம்ம சாரீ பீஸு நம்ம வந்து முந்தானை வந்து எப்படி நான் இந்த மாதிரி மடிப்போம்ல அதே மாதிரி இதையும் வந்து மடிச்சுக்கோங்க. ஈக்குவலாக இருக்கிற மாதிரி மடிச்சுக்கோங்க. எனக்கு சாரீ கட்டுறதும் வராது அண்ட் சாரீ கட்டுறதும் பிடிக்காது. அதனால தான் என்னமோ தெரில, இல்லை இந்த ப்ளீட்ஸ் எடுக்கும்போது நான் ரொம்பவே திணறிட்டேன். ரொம்ப நேரம் போராடிட்டு இருந்தேன். ஈக்குவலாகவே ப்ளீட்ஸ் வரவே இல்லை. சரி, ஒரு வழியாக எப்படியாச்சும் இந்த ப்ளீட்டை எடுத்துடலான்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி ஈக்குவலாக இருக்கிற மாதிரி வந்து நீங்கள் ப்ளீட்ஸ் எடுத்துக்கோங்க. ப்ளீட்ஸ் வந்து உங்கள் சைடு பார்த்த மாதிரி நீங்கள் எடுக்கணும், ஆப்போசிட் சைடு பார்த்த மாதிரி எடுக்கக்கூடாது. ஏன்னா உங்கள் சைட்லேருந்து தானே நீங்கள் வந்து அந்த இது முந்தியை வந்து இதில் போடுவீங்க. ஸோ அதனால தான் உங்கள் சைடு பார்த்த மாதிரி அந்த ப்ளீட்ஸை நீங்கள் எடுங்க. தீபாவளி டைமில் இந்த மாதிரி கோல்டு வந்தால் ரொம்பவே கஷ்டம். ஆர்டர்ஸ் வந்தால் கூட அந்த மாதிரி செஞ்சு தர முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு தீபாவளி டைமில் ரொம்ப உங்களை ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காமல் கொஞ்சம் நல்லபடியாக உங்கள் ஹெல்த்தையும் பார்த்துக்கோங்க. சரிங்களா? இப்போது நான் வந்து இந்த மாதிரி சின்னதாக ப்ளீட் எடுத்தேன்னா ஒரு வழியாக எடுத்துட்டு இந்த கை சைடு மட்டும் நான் என்னோடய ரைட் ஹேண்ட் கை வச்சுருக்கல அந்த சைடு கொஞ்சம் நீளமாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அதெல்லாம் உள் சைடு வந்து சின்னதாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. சரிங்களா? இந்த மாதிரி சின்னதாக, இது மட்டும் பெருசாக. நம்ம எப்படி சாரி முந்தைய வந்து நம்ம போடுவோம் அந்த மாதிரி தான். ப்ளஸ் அந்த இடத்துல ஒரு
இந்த மாதிரி ப்ளீட்ஸ்லாம் எடுத்துகிட்டு கையிலேயே ஒரு வாட்டி தேய்ச்சி விட்டுக்கோங்க, இல்லை அயன் பாக்ஸால் அயன் கூட பண்ணிக்கலாம். இப்போ பெல்ட் பகுதியில் மேலேருந்து ஒரு 1/4 இன்ச் கீழே வந்து பார்டர் கரை வந்து இருக்கிறனால நான் மேலேருந்து மட்டும் ஒரு 1/4 இன்ச் இல்லை ஒரு 1/2 இன்ச்சுக்கு மடித்து தைச்சிக்கிறேன். எந்த லென்த்துக்கு உங்களுக்கு வந்து அந்த பெல்ட் இருக்கணும், அதாவது அந்த அகலம் எந்த லென்த்துக்கு இருக்கணுமோ அது படி வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு கீழே ஃபுல்லாக வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து தையல் போட்டுகிட்டே வாங்க. இல்லை லேஸ் கூட அட்டாச் பண்ணலாம், அது நான் வந்து எண்டில் காட்டுறேன் நான் எப்படி என்ன மாதிரி ஒரு லேஸ் வந்து அந்த பெல்ட் பகுதியிலேருந்து நான் அட்டாச் பண்ணேன் அப்படிங்கிறத. இப்போ வந்து சுற்றி ஃபுல்லாக தையல் போட்டாச்சா, தையல் போட்டுட்டு இந்த சைட்லேயும் வந்து நம்ம தையல் போடணும், பிகாஸ் அது சைடில் வந்து நம்ம ரோப் அட்டாச் பண்ணுவோம். இப்போது இந்த ப்ளீட் எடுத்து வச்சுங்க பார்த்தீங்களா, அதை வந்து சென்டர்லேருந்து அந்த பார்டரோட சென்டர்லேருந்து அந்த ப்ளீட் இருக்கிற மாதிரி ஒரு 3லேருந்து ஒரு 5 இன்ச் அளவுக்கு அகலமாக இருக்கிற மாதிரி 1 by 1 வச்சு நீங்கள் வந்து தையல் போட்டுகிட்டே வாங்க. அதுக்கப்புறம் அது மேலேயும் நீங்கள் வந்து அந்த 3 இன்ச்சுலேருந்து 5 இன்ச்சு வரைக்கும் அகலமாக இருக்கிற மாதிரி 1 by 1 ப்ளீட்டை வந்து அடுக்கி வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு தையல் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது அப்படியே பெல்ட் மேலே வச்சு அட்டாச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இப்போது நான் வந்து 1 by 1 வச்சு ப்ளீட் வந்து எப்படி நம்ம மேக்ஸிக்கு வைப்போமோ அதே மாதிரி வச்சு நான் 1 by 1 ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போது சென்டரில் மார்க் பண்ண பார்த்தீங்களா, அங்கேருந்து அந்த சாரி பீஸில் ப்ளீட் வச்சோம்னா அது ஸ்டார்ட் ஆகிற மாதிரி வச்சு நான் வந்து ஒரு தையல் எக்ஸ்ட்ராவாக அதுக்கு மேலே போட்டுட்டு வரேன். என் கட்டை விரல் இருக்கிற இடத்துல சென்டர் பீஸ் இருக்குது, பெல்ட்டோட சென்டர், அந்த சென்டர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அந்த ப்ளீட். இப்போ பார்த்திங்கன்னா வந்து ப்ளீட் வந்து நம்ம வச்சாச்சு. இதுக்கப்புறம் சைடு ரெண்டையும் சைடில் இருக்கிறது வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு மடிச்சிருங்க. அந்த இடத்துல வந்து நீங்கள் ஹூக் வைக்கணும்னா கூட ஹூக் வைக்கலாம், இல்லை நான் தனியாக வந்து அந்த டோரி கயர் மாதிரி கொடுத்து அதில் கொஞ்சம் வச்சு நான் இது பண்ணுவேன்னா நீங்கள் அதையும் பண்ணலாம். பட் அது ரொம்ப நல்லாயிருக்கும் அழகாக பார்க்குறதுக்கு. உங்களுக்கு உங்கள் இஷ்டம், இது ஒர்க் ரொம்ப ஈஸியாக முடிக்குமோ அது மாதிரியும் நீங்கள் பண்ணலாம். அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் தான் ஒரு மெயின் பிக்சரே இருக்குது. இவ்வளோ தூரம் நம்ம வந்து செஞ்சு எடுத்தாச்சு. ஆனால் இதை நம்ம டாப் போர்ஷன் மேலே தாவணி மாதிரி செட் பண்ணி கொண்டு வர்றது தான் கொஞ்சம் கஷ்டம், அதுக்கு டைம் எடுக்கும். அதனால் பொறுமையாக வந்து நம்ம சாரீலேயே அந்த ப்ளீட் எடுக்கும்போது டைம் எடுக்கும் தான், ஸோ அப்படி இருக்கும்போது இதுலேயும் டைம் எடுக்கும். இப்போது உங்களோட அந்த பாடி பார்ட் வந்து எந்த அளவு சுற்றளவு எக்ஸாக்டாக இருக்கோ அந்த இடத்த மார்க் பண்ணிக்கோங்க. இதோட சுற்றளவு வந்து 7.5 இன்ச், அதே மாதிரி கீழே வந்து 7 இன்ச். இதுதான் வந்து எக்ஸாக்டான மெஷர்மெண்ட். அதனால் எக்ஸாக்டான மெஷர்மெண்ட் வந்து நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்து உள்ளதுலாம் வந்து மார்ஜின் 2 இன்ச் மார்ஜின் வச்சுருந்தேன். இப்போது 2 சைடும் அந்த எக்ஸாக்டான மெஷர்மெண்ட் இருக்குல்ல, அதை வந்து நான் மார்க் பண்ணி சாக்கால் இப்படி வச்சு தட்டும்போது அந்த சாக் லைன் அப்படியே இன்னொரு சைடும் பதியும். அதுக்கப்புறம் 2 சைடு பதிஞ்ச பிறகு சென்டரை வந்து மார்க் பண்ணிக்கோங்க, டாப்போட சென்டர். இந்த சென்டரில் நம்ம பெல்ட்டோட சென்டர் மார்க் பண்ண பார்த்தீங்களா, பெல்ட்டோட சென்டர், அந்த சென்டரும் இந்த சென்டரும் ஒன்றா அந்த டாப் போர்ஷனுக்கு மேலே இந்த பெல்ட் போர்ஷன் அதோட சென்டர் 2 சென்டரும் ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சு அந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஒரு பின் போட்டு குத்திக்கோங்க. இப்போது இந்த தாவணி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். இது இன்னும் கொஞ்சம் க்ராஸாக வைக்கணும்னா இந்த பெல்ட்டோட சென்டர் பகுதி இருக்குது பார்த்திங்களா, அதுலேருந்து ஒரு 2 இன்ச்சு இல்லை 1.5 இன்ச்சு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக மார்க் பண்ணி அந்த இடத்துலேருந்து நீங்கள் ப்ளேட் வைக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கரெக்டாக இருக்கும், நல்லா க்ராஸாக வரும். இல்லை இந்த ஓரளவுக்கு இந்த மாதிரி இருந்தால் போதுன்னா நீங்கள் அப்படியே டேரெக்டாகவே நீங்கள் வைக்கலாம். இப்போது இந்த இடத்துல நான் ப்ளீட் எடுத்துட்டேன். சேம் நம்ம சாரியில் எப்படி ப்ளீட் வச்சு நம்ம வந்து முந்தி இது பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இதுலேயும் நல்லா ப்ளீட் வச்சாச்சு. நல்லா இது வந்து ஸ்லாண்டிங்காக இருக்கிற மாதிரி பாருங்கள், முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் ஸ்லாண்டிங்காக இருக்கணும். இப்போது எந்த ஷோல்டரில் கரெக்டாக எனக்கு அந்த இடத்துல வந்து கரெக்டான மெஷர்மெண்ட் இருக்குது, லென்த் வந்து கரெக்டாக அந்த ஷோல்டர்கிட்ட அது உட்காருது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு பின் குத்திக்கிட்டு எக்ஸஸ் இருக்கிறத நீங்கள் வந்து அப்படியே விட்டுருங்க. இப்போ வந்து நான் இந்த இடத்துல பின் குத்திடுறேன். குத்திட்டு நான் பார்க்கும்போது எனக்கு வந்து கரெக்டாக அந்த டாப் போர்ஷனை ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி இந்த இது இருக்குது, எனக்கு ஃபுல்லாகவே இருக்குது. அதனால் நான் இன்னொரு வாட்டி பார்த்துக்கிறேன். அதே மாதிரி இந்த மாதிரி ப்ளீட் வச்ச பிறகு நீங்கள் அயன் பண்ணிக்கலாம். இப்போது நான் இருக்கிறத இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். கண்டிப்பாக சில்க் சாரீலலாம் நீங்கள் ட்ரை பண்ணும்போது அழகாக ப்ளீட் வந்து விடுவோம். இது கொஞ்சம் ஆர்கன்ஸா சாரீனால ரொம்பவே கஷ்டப்பட்டு நான் ப்ளீட் வைக்கிற மாதிரி இருந்துச்சு, ஏன்னா அது உட்காரவே மாட்டேன்டுச்சு, தூக்கிட்டு பலூன் மாதிரி தூக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் சைடில் எக்ஸஸாக இருக்கிற துணியெல்லாம் நம்ம எப்படி உள்ளே தைச்ச பிறகு போயிடுமோ அந்த மாதிரி மடக்கிட்டு பாருங்கள், எவ்வளோ அழகாக நீட்டாக வந்திருக்கு. கண்டிப்பாக வந்து பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம்.
முழுக்க முழுக்க ஈஸி. அதே மாதிரி பெல்ட்டுக்கு கீழே நீங்கள் லேஸ் கூட வைக்கலாம் கண்டிப்பாக. அதை வந்து நான் அடுத்த வீடியோவில் அடுத்து நான் காட்டுறேன் எப்படி நான் லேஸ் வச்சுன்னு. இப்போது மேல் போர்ஷனில் நம்ம பின் குத்துறோம்ல, அந்த இடத்துல ஒரு தையல் போட்டு அந்த இடத்த செக்யூர் பண்ணிக்கலாம். ஏன் அந்த இடத்துல தையல் போடணுன்னா, நம்ம ஒவ்வொரு வாட்டியும் அந்த பெல்ட்டு கட்டும்போது அந்த ப்ளீட்டை வச்சு நம்ம கஷ்டப்பட வேணாம். ஒரே இதுவாக ஒரு தையல் போட்டு வச்சிட்டோன்னா அந்த இடத்துல ப்ரோச் இருக்குல்ல, அந்த மாதிரி ஏதாச்சும் நீங்கள் வந்து அப்படியே பின் பண்ணிடலாம். இல்லை சாரிக்கு வந்து பின் யூஸ் பண்ணுவாங்கள்ல, அழகழகாக இருக்குமே, அந்த மாதிரி கூட நீங்கள் ப்ரோச்சஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ தையல் போட்ட பிறகு நான் இந்த இதை வந்து தனியாக கழட்டி வச்சுட்டாலும் அந்த ப்ளீட்டெல்லாம் அப்படியே எந்த வரிசையில் இருக்கணுமோ அந்த வரிசையில் அப்படியே இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து அந்த இடத்துல செக்யூர் பண்ணுற அளவுக்கு ஒரு ப்ளீட் போட்டேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. துப்பட்டா மாதிரியே இருக்கக்கூடிய, இப்போது ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய பெல்ட் வித்து தாவணி தாவணின்னு வருது. பெல்ட் வித் தாவணி பேர் எனக்கு தெரியல, நானே ஒரு பேர் வச்சுக்கிட்டேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு. கண்டிப்பாக வந்து இது மாதிரி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். சின்ன குழந்தைலேருந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பெரியவங்களுக்கு கூட இதை வந்து ஸ்டிச் பண்ணலாம். ஆனால் பெரியவங்களுக்கு வந்து துணி பத்துமாங்கிறது டவுட்டு. இது சின்ன குழந்தைங்களுக்குன்னு எடுக்கும்போது கண்டிப்பாக வந்து ஒர்க் ஆகும். இப்போ பாருங்கள் கீழே வந்து நான் பெல்ட்டுக்கு கீழே இந்த மாதிரி ஒரு ஹேங்கிங் லேஸ் கொடுத்துருக்கேன். ரொம்பவே அழகாக இருக்குது. சாரீ பிளெயினாக இருக்காது, சாரீ சிம்பிளாக இருந்தாலும் பெல்ட்டுக்கு கீழே இந்த மாதிரி கொடுத்துருக்கக்கூடிய லேஸ்னால் அது நல்லாவே ஒரு ஹைலைட் காட்டும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ முழுசாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்டு பார்க்க போகிறவங்களுக்கும் நன்றி. அண்டு ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு, உங்களுக்கு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட் பார்க்க ரொம்பவே வெயிட்டிங் பண்ணுவேன். தேங்க்யூ.